தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, கழுகு 70 ஆண்டுகள் வரை மிக நீண்ட காலம் வாழக்கூடிய பறவையாகும். ஆனால் இந்த வயதை அடைய 40வது வயதில் அது வலிமிகுந்த பாதையை கடக்க வேண்டும். அதற்கு சிறகுகள் பெரிதாகி பாரமாகி பறப்பது கடினமாகிவிடும். அதேபோல் அதன் நீண்ட கூர்மையான அழகு மழுங்கி போய்விடும். கழுகுக்கு 2 தீர்வுதான் உண்டு, 2 முடிவுகள் தான் உண்டு. ஒன்று இறந்து போவது, அல்லது மாற்றத்துக்கான வழி மிகுந்த பாதையை பொறுமையோடு கடப்பது. கழுகு தன்னுடைய அலகையினால் பாறையின் மீது மோதி மோதி உடைத்துவிடும். பிறகு அது வளர காத்திருக்கிறது. வளர்ந்த பின்பு தன்னுடைய சிறகுகளை அதை கொண்டு பிடுங்கி விடுகிறது. பின்பு கழுகு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் தன் சிறகுகள் வளர பொறுமையோடு காத்திருந்து அடுத்த 30 வருடங்கள் உயிர் வாழும். காத்திருப்பது எவ்வளவு நன்மையான காரியம்! ஆனால் காத்திருப்பது திருமறை சொல்கிறபடி இருதயத்தை இளைக்கச் செய்யும். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த யோசுவா மூலமாக 24ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பார்க்கும்போது, அவர் உங்களை நிர்மூலமாக்குவார் என்ற எச்சரிப்பு. கடவுளை நாம் சேர வேண்டும், நெருங்க வேண்டும் என்று ஆசைப்படும் போதெல்லாம் கடினமான பாதைகள், வலிமிகுந்த பாதைகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். இதில் செல்ல முடியாதபடி, கடினமான பாதைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அதில் சில பேர் மறுதளித்து விடுகிறார்கள், சில பேர் மரித்து போகிறார்கள். ஆனால் சில பேர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதில் என் தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சி. கிறிஸ்துவுக்காக சிலுவை சுமப்பதை எனக்கு லாபம் என்று எண்ணுகிறார். காத்திருப்பது என்பது தேவன் நம்மை உருவாக்குவதற்கான சிறந்த வழி. காத்திருப்பது என்பது கடினமான ஒரு அனுபவம். கர்த்தர் நம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரை விசுவாசிக்க வேண்டும். அவருக்கு கீழாக சகலமும் இருப்பதாக நம்மை அர்ப்பணித்து காரியங்கள் அவசரப்பட்டு இன்றைக்கு கையாளக்கூடாது. அவருக்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அந்த கழுகை போல தன்னுடைய 40வது வயதில் அநேக வழிகள் நிறைந்த ஒரு பாதையை அது கடந்து போக வேண்டும். அதில் ஒன்று மரிக்க வேண்டும், இல்லை என்றால் அதை பொறுமையோடு கடக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எதையாவது கர்த்தருக்காக காத்திருக்கிறோமா? ஏசாயா 40:31வது திருமொழியில், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டை விருந்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். இன்றைக்கு யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருடமாய் வியாதிப்பட்டிருந்து பெதஸ்தா குளத்தண்டையில் அமர்ந்திருந்த அந்த மனுஷனை இயேசு கண்டு வியாதிப்பட்டு இரக்கம் கண்டு அவனை எழுந்து நடக்க கட்டளையிட்டார். அவன் கட்டளையிட்டபடியே அற்புத சுகம் பெற்று துள்ளி குதித்து எழுந்தான். இந்த சம்பவம் வெகு நாட்களாக காத்திருந்த ஒரு காரியம் நிச்சயமாக முடிவுக்கு வரும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் கர்த்தரை சேவிக்கக்கூடாதபடி தடையாக காரியங்கள் வரலாம். ஆண்டவரை நெருங்கக்கூடாதபடி தடுப்பு சுவர்கள், எரிகோ சுவர்கள் நம்மை தடுக்கலாம். கடவுளிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ளாதபடி அநேக விக்கிரகமான காரியங்கள் வரலாம். அவற்றிலிருந்து நம்மை பொறுமையோடு காத்திருந்து அந்த வழி நிறைந்த பாதைகளை கடந்து செல்ல கடவுளிடத்தில் இன்றைக்கு மன்றாடுவோம். கடவுளே, நாங்கள் நிர்மூலமாகாதபடி உம்முடைய கிருபையிலே நிலைத்திருக்க எங்களுக்கு அருள்தாரும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகு போல பலனடைவார்னு சொல்கிறே. அந்த வார்த்தையின்படி இந்த வசனத்திலே ஆண்டவரே எங்களை நிர்மூலமாக்குவார் என்று யோசுவா சொல்வது போல அந்த நிர்மூலமாகாத வாழ்வை எங்களுக்கு இந்த நாளிலே கட்டளையிடும். இயேசுவை நோக்கி நாம் ஒன்றாடலாம். அன்பின் பரலோக தந்தையே, நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக நன்றி. இந்த வாரத்தின் நிறைவு நாள் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்க தேவரின் உம்முடைய சுகந்த வாசனையாக உம்முடைய வழிகளை, உம்முடைய கஷ்டங்களை, உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய கட்டளைகளை பின்பற்றி
பொறுமையோடு நடக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். எங்களுடைய திருச்சபையும் கூட அநேக பாடுகள் வழியில் கடந்து போகிற பேராயர், செயலர், உறுப்பினர்கள் அவர்களுக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தைகளையும், இல்லாத ஏழை எளிய மக்களையும், இந்த திருச்சபையில் ஆதியில் உறுப்பினராக இருந்து இன்றைக்கு தள்ளப்பட்டு புறந்தள்ளப்பட்டு இருக்கிற மக்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கிற நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாக தலைமையினுடைய மக்களை மாற்றியறோம். அன்புள்ள தகப்பனே, இந்த தொடர்ந்து உங்களுடைய கிருபை இந்த நாள் முழுவதும் தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியின் நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.